கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெஞ்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தவக்காலத்தின் தொடக்க நாள் திருநேற்று புதன். இந்த நாட்டிலே கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் தந்தையோடு ஒப்புரவாகுங்கள், என் வழியாய் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். அதற்காகத்தான், அவரோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான், எழுந்து போன வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், வானக வாழ்வை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மனுமகனாய் மானிட மகனாய் இந்த பூமியிலே பிறந்து மரித்து பாடுகள் பட்டு தன் இரத்தத்தை சிந்தி நம்மையெல்லாம் விலை கொடுத்து மீட்டு கொண்டார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுவோம். பாவ அறிக்கை செய்கின்ற பொழுது நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம். செய்த பாவங்களுக்காக மனம் கசந்து அழுகின்ற பொழுது மீட்பின் மத்தியிலே கடந்து வருகிறது. இதன் வழியாக கடவுளோடு நாம் ஒப்புரவாகிறோம். விளம்பரம் இல்லாத தர்மத்தை செய்கின்ற பொழுது நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம். வியாபார நோக்கு இல்லாத நோன்பை மேற்கொள்கின்ற பொழுது, உபவாசத்தை மேற்கொள்கின்ற பொழுது நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம். சுயநலம் இல்லாத மறைவான பிறநல ஜெபத்தை நாம் அதிகமாக மேற்கொள்கின்ற பொழுது நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுகின்ற பொழுது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்டு ரோமர் 5:9 படி நீதிமானாய் நேர்மையாளராய் மாறுகின்ற பொழுது நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம். பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இறைவார்த்தை கேட்டு பரலோகத்தின் நிச்சயத்தை பெறுகின்ற பொழுது திருப்பாடல் 1:1 வாசிப்பது போல, தீயோரின் அறிவுரைப்படி நடவாமல், பாவிகளின் வழியில் செல்லாமல், பரியாரல் கூட்டத்தில் அமராமல், அல்லும் பகலும் திருச்சட்டத்தில் இன்பம் காண்பவர்களாய் தியானிக்கிற மனிதனாய் இருக்கின்ற பொழுது நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம். லூக்கா 3:8 அல்லது மத்தேயு 3:8 வாசிப்பது போல மனம் திரும்புதலை செயலில் காண்பிக்கக்கூடியவர்களாக கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுகின்ற பொழுது நாம் கடவுளோடு ஒப்புரவாகுவோம். கடவுளோடு ஒப்புரவாகவும். இழந்து போன வாழ்வை கடவுள் மீட்டு கொடுப்பார். இறந்து போன வாழ்வை கடவுள் உயிர்ப்பிப்பார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.